என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மடையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதே பாடம் வாசிக்கப்பட்டு நிறைவாயிற்று. தேவனுக்கே மாட்சி உண்டாவதாக. அமர்ந்திருக்க தேவ செய்தியை நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த லெந்து காலங்கள் நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. ஆண்டவர் கிருபையாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த காலங்கள் ஆண்டவரோடு கூட நாம் மனம் பொருந்தும்படியான ஒரு காலங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட மனம் பொருந்தி வாழ நாம் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஃபாரடே அவர்கள் அவருடைய ஆய்வு கூடத்திலே ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய உதவியால் ஒருவர் கையிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி பாத்திரத்தை ஒரு அமிலத்திலே அவர் போட்டுவிட்டார். தவறுதலாக அந்த அமிலத்துக்குள்ளாக அந்த வெள்ளி பாத்திரம் விழுந்து விட்டது. இப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அவர் அந்த வெள்ளி பாத்திரத்தை பார்க்கிறார். அது அமிலத்திலே கரைந்து அப்படியே கீழே போய் தங்குகிறதை, அந்த வெள்ளி தங்குகிறதை எல்லோரும் பார்க்கிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. உடனடியாக ஃபாரடே அவர்கள் அந்த அமிலத்தை எல்லாம் இன்னொரு டேங்க்ல மாற்றும்படியாக சொன்னார். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார்கள். கீழே தங்கியிருந்த அந்த வெள்ளியை எடுத்து மீண்டுமாக வெள்ளி வேலை செய்யக்கூடிய ஒருவரிடத்திலே கொடுத்தார். அவர் மீண்டும் அதே போல ஒரு வெள்ளி பாத்திரமாக அந்த வெள்ளியை மாற்றினாராம். நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களிலே இந்த உலக பிரகாரமான காரியங்களினாலே நாம் பாவத்தின் வழியிலே போய் பாவ சேற்றிலே நாம் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்மை மீட்டு எடுத்து அவர் நம்மை
ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். புதிய மனிதனாக நம்மை வணைந்து எடுக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிய ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். மனம் பொருந்துவதற்கு சில படிகளை ஆண்டவர் நம் முன்பாக வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். என்ன படிகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக நாம் செய்த பாவத்துக்காக நாம் மனம் வருந்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது காரியமாக இருக்கிறது. நாம் செய்த பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த அழைக்கப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே நாம் வஞ்சித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அறிக்கை செய்கிற போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது கெட்ட குமாரனுடைய அந்த சம்பவத்தை, அந்த கதையை நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மூத்த குமாரன் மனம் வருந்தி அங்கே தன்னுடைய தகப்பனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே அவன் இவ்வாறாக சொல்லுகிறான். நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை, தான் தவறாக தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை அழித்து போட்டதையும் அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் என்பதையும் அவன் உணர்ந்து அங்கே அறிக்கை செய்யும்படியாக செல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலும் ஆண்டவர் அதே காரியங்களை நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் பாவத்துக்கு மேல் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் வெளியரங்கமாக என்னோடு கூட ஐக்கியப்படுவது போல உங்களுடைய நடக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி 1 முதல் அங்கே 14 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்காக வீண் ஆராதனை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? உங்களுடைய மாத பிறப்புகளையும் உங்களுடைய பண்டிகையையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளையெல்லாம் சுமந்து நான் இளைத்து போனேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மனம் வருந்தி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். முதலாவதாக நம்முடைய பாவத்தை நாம் உணர அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சுய பரிசோதனை என்பது மிகவும் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அமைதியாக நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது நான் பாவம் செய்திருக்கிறேனா, ஆவியானவரே எனக்கு உணர்த்தும், நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக நாம் வேதத்தை வாசிக்கிற போது, பாவத்தை உணர்த்தக்கூடிய வசனங்கள் வருகிற போது, அந்த வசனத்தை நாம் மிகவும் கருத்தாக நாம் வாசிக்க அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். மிகவும் கருத்தாக
இந்த வசனத்தின்படி, இந்த பாவத்தை உணர்த்துகிறதே இந்த வசனம், இதே போன்ற பாவங்கள் என்னுடைய வாழ்விலே காணப்படுகிறதா என்று சொல்லி நம்முடைய வாழ்வை வேத வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய அந்த அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாக வருகிற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவரை மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தை அறிக்கை செய்கிற போது நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்த ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய பாவமான வழியை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்புகிற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மீது மனம் உருகுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். நம்மை மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்த ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்த ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் முதலாவது நம்முடைய பாவத்தை உணர வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து நாம் அந்த பொல்லாத வழியை விட்டு நாம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக, அந்த பாவத்தை விட்டு நாம் முழுவதுமாக திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இதைத்தான் இந்த 16வது வசனத்திலிருந்து 19வது 18வது வசனம் வரை ஆண்டவர் இந்த இடத்திலே உணர்த்துகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை செய்தலை நாம் விட்டு ஓயும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதற்கு படிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நியாயத்தை நாம் தேட, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் நாம் விசாரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். உங்களுடைய பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரோடு கூட மனம் பொருந்தக்கூடிய காலங்களாக இந்த லெந்து காலங்கள் இருக்கிறது. ஒரு வருட காலமாக சென்ற லெந்து காலத்திலிருந்து நாம் ஓடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த வருடம் துவங்கியது போல இருக்கிறது. ஒரு மாதத்தை கடந்து இன்னொரு மாதத்துக்குள்ளாக பாதி நாட்களுக்கு மேலாக நாம் கடந்து வந்து விட்டோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் அநேக விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டே செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த காலங்கள் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக அமர்ந்திருந்து நம்மை நாம் ஆராயக்கூடிய காலங்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிறப்பான காலங்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டுமென்றால்
ஆண்டவருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் மனம் பொருந்த வேண்டும். ஆண்டவரோடு கூட மனம் பொருந்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் காட்டின படிகள் தான் நம்முடைய பாவத்தை முதலாவது உணரக்கூடிய தன்மை, மீண்டுமாக நம்முடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடக்கூடிய தன்மைகள், மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி அதை விட்டுவிட்டு முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பக்கூடிய ஒரு எண்ணம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற போது நாம் ஆண்டவரோடு கூட மனம் பொருந்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நாம் மனம் பொருந்துகிற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தம்முடைய நன்மைகளினாலே, தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் இந்த காலங்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்றவாறு நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நம்முடைய விசுவாசத்தினை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிரில்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவுமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவுமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவுமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுமான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். சபையார் தயவு கூர்ந்து அமரவும். ஏற்கனவே அறிவித்தபடி தபசு காலங்களின் முதல் வார இறுதி நாட்களின் முதல் நாள் மாலை கூட்டம் இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு நடைபெறும். சபையார் குடும்பமாக இந்த கொடுகையில் பங்கேற்கும்படி அன்போடு அழைக்கிறோம். அமர்ந்தவாறு கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலில் 181ஆம் பாடலின் 181 இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இழிஞ்சன் என்னை மீட்டல் என்ற பாடலை பாடுவோம். இப்பாடல் பாடப்படுகின்ற பொழுது நம்முடைய காணிக்கையினை படைப்போம்.
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தாவே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு அருள் பாராட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். படைத்த காணிக்கையை கர்த்தர் தாமே ஏற்று அங்கீகரித்து உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம், சேர்ந்து நாம் சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர்மது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிக்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவிழுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீர்க்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதனின் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தள்ளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியாராகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தில் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சற்று நேரம் அமைதியாக நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தாழ்மையின் ஜெபத்தை பயபக்தியோடு கூட நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் உள்ள துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்போதும் இரக்கம் செய்யல லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? பரிசுத்தமானவைகள் பரிசுத்தமானவர்களுக்கு கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 49வது பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தம் ஆகிய ஞானாகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் இந்த பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முத நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. அனைவரும் ஜெப நிலையிலே ஆராதனையின் நிறைவு பாடலாக பாமாலையிலே 88வது பாடல் இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் என்ற பாடலை பாடுவோம்.
ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். God bless.